மனோவியல் சம்மந்தமான சில கொஸ்டின் ஆன்சருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். முதலாவது மனதின் நிலையில் என்ன தகவல் அப்படின்னா, எல்லாருமே மனுஷங்க தான். எர்த்தில் பொறுத்த வரைக்கும் 70% வாட்ரு, 30% லேண்டு, அதில் 200 நாடு, 800 கோடி பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் எல்லாம் விதவிதமாக இருக்கும். ஓகே, அதனால் ஒருத்தர் இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படியே ஜெயித்தாலுமே ஒரு பிரயோஜனம் கிடையாது, தோற்றாலுமே ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க பயணித்தா போதும். ஓகே, அந்த வகையில் சில சாஃப்ட்வேர் எரர்லாம் இருக்கும். ஓகே, அந்த வகையில் காலங்காத்தால் திலகவதித்தனை வெளிப்படுத்திக்கிறது, இருக்கிற எரெல்லாம் சால்வ் ஆகிட்டு ஒரு ஆளுமைப்படுத்தி ஒரு வகையில் எல்லாமே தோதாக அமைச்சிக்கலாம்னு நினைக்கும். அப்படி தோதாகாது. ஏன்னா காசு கொடுக்கணும், ரியாலிட்டியாக நம்ம நிறைய ஆக்டிவிட்டி செய்யணும், அப்போ தான் தோதாகும். உதாரணத்துக்கு ஒரு 1000 மரக்கன்று நடுறோமா, அது தோதாகும். ஏதாவது ஒரு ரியாலிட்டியாக ஒரு கேஷ் கொடுக்குறோமா அப்படின்னா தோதாகும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறோமா அப்படின்னா தான் தோதாகும். தவறான ஒரு மேஜிக்கானது தோதாகாது, அது இன்னும் எரர் தான் ஏற்படுத்தும். ஓகே, அதனால் நீங்கள் இன்னும் யூனிவர்சிட்டி அளவில் படிக்கலை, நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி உங்களையும் காப்பாற்றி தோதா அமைக்கிறதுக்கு. அதெல்லாம் தோதாகாது. வேணால் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா தான் தோதாகும். அப்படி கொடுக்கலைன்னா எதுவுமே தோதாகாது. மூவி புக்கிங்கு அதெல்லாம் எதுவுமே தோதாகாது. சும்மா கௌரவத்தில் ஏமாற்றிக்கிட்டு நீங்களே ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் மற்றவங்கள ஏமாற்றிட்டு போட்டலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது. அதனால் விலகிருங்க. நானே கூப்பிட்றேன், நான் சொன்ன மாதிரி டயட்டெலாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் பூபதி டிஸ்கஷன். பூபதியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இந்த மாதிரி மந்த்தான ஒரு 10 லட்சம் காசு கொடுங்க, நான் தோது பார்த்துக்கிறேன். அதாவது காசு மட்டும் வேணுன்றாங்க, ஆனால் அந்த உழைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரியான பாதை, அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடு அப்படின்ட்டுலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் பூபதியை பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபா கேன்சலு. மாதமான 10,000 ரூபா காசு தரேன். ஓகே, அந்த காசை வச்சுட்டு பெங்களூரில் போய் பிரம்மடி வழியில் போய் ஒரு 3 நாள் ரூம் எடுத்து தியானம் பண்ணிட்டு அங்கேயே விளாண்டுக்கிட்டு அப்படியே திரும்ப வந்துரு. ஓகே, இதில் வேறு ஃபுல்ஃபில் ஷோலாமல் ஆத்ம நிலையே சரியில்லை. இதில் வேறு இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றீங்க. அது தோதாக. சத்குரு என்ன சொல்கிறாரு, மனசே வேண்டான்றாரு. நீங்கள் என்னத்தை போய் மனசை ரெடி பண்ணுறீங்க. மனசே தேவை கிடையாது, அது உங்களுதே கிடையாது. நீங்கள் சேகரித்தது, நீங்கள் அங்கங்கே இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரு அப்படின்றாரு. கடைசியில் அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஃபெயிலியர் ரிசல்ட்டு, அந்த சாஃப்ட்வேர் இப்போ தோதாகாது அப்படின்றாரு. அது ஒரு வகையில் உண்மை தான். அதனால் மனசை விட்டுருங்க. சும்மா ஆராய்ச்சி செஞ்சு கடைசியில் பிறழ்வான ஒரு நிலை ஏற்பட்டது தான் மிச்சம். ஏன் அப்படின்னா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன். இப்போ நான் சம்பாரித்து யாராருக்கு என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டு யாராருக்கு என்ன தேவையோ அந்த காசு கொடுக்குறேன். இப்போ என்னையே டேமேஜ் பண்ணால் நான் எப்படி கேஷ் கொடுப்பேன்? அதுவே புரியல. காசு வேணும், அது வேணும், இது வேணுன்றாங்க, ஆனால் வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. வேலை செஞ்சதுடனே கரெக்டாக உணுப்பாக டேமேஜ் ஏற்படுத்துறது. அதனால் இந்த பூபதியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு விஷயத்தில் தான் கொஞ்சம் நம்ம சரியாக இருக்கணும். அவர் சொல்கிறாரு பாருங்கள், நான் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உழைச்சி தான் நான் இந்த நிலமையில் இருக்கேன். ஆமாம், இப்போது 10 அடி மாடி வீடு கட்டியிருக்கீங்க, 3 கார் வாங்கியிருக்கீங்க, சொந்தமாக 4 ஏக்கர் தோட்டம் இருக்குது. எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அப்பா அம்மா இவங்க சம்பாரிச்சது. நீங்கள் சம்பாரிச்சிங்க, ஃப்ளைட்டில் போனீங்க, அதை வந்தீங்க, செலவு பண்ணீங்க, அவ்வளோதான். ஓகே, உழைப்பே சரியில்லை. மற்றவங்க உழைக்கிறத பார்த்து பொறாமப்படுறது, போட்டி போடுறது. சரி, நீ உழைக்கவே வேணாம், நீ அமைதியாக இருந்தால் கூட நான் கூட உழைச்சி காசு தரேன்னு சொன்னால் கூட அங்கேயும் டேமேஜ் ஏற்படுத்துறது. அதனால் தோதாகாது. எனக்கு தோது செஞ்சு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ஏதோ தோது செஞ்சு கொடுக்க முடியும். ஓகே, அதனால் இந்த கௌரவ சர்டிஃபிகேட்டெல்லாம் தோதாகாது. ஓகே, அதனால் விலகிருங்க. நானும் தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல்